மனிதர்களின் நிறங்களை பறைசாற்றும் ஒரு அழகான சிறுகதை. மனிதர்கள் ஜாக்கிரதை. எழுத்தாளர் திரு ப. ஐயாசாமி அவர்கள். இது கக்கன் கதை நேரம். நான் அருணா. மனிதர்கள் பரபரப்பாக இயங்க எத்தனைக்கும் விடியற்காலை நேரம். மின்சார ரயில்கள் சப்தமிட்டபடி இயங்கிக் கொண்டிருக்க, பேருந்து நிலைய நடைமேடையில் விநியோகஸ்தர்கள் செய்தி பத்திரிகைகளை அவர்கள் படிப்பார்களா என தெரியாது. ஆனால் கடமையுடன் அடுக்கிக் கொண்டு சேர்ப்பதில் ஆர்வத்துடன் இருந்தனர். கிழிந்த மேல் சட்டை, பழுப்பு ஏறிய கிழிந்த ஜீன்ஸ், சிவப்பு பெல்ட், ஹவாய் செருப்பு, தோளில் ஒரு சிறிய குப்பை சேகரிக்கும் மூட்டை என தோற்றமே பறைசாற்றும் வறுமையின் பிடியில் இருக்கிறார் குப்பைகளை பொறுக்கும் மாணிக்கம் என்று. மனித சமூகத்தின் தேவையற்ற கழிவுகள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பாட்டில்கள், பிளாஸ்டிக் கழிவுகள், பால் பாக்கெட்டுகள், இவை அனைத்தும் இவருடைய ஒருவேளை சாப்பாட்டை தீர்மானிக்கும் பொக்கிஷங்கள். இப்பொழுதெல்லாம் நடைபயிற்சி மேற்கொள்வது அப்படிங்கிறது கிராமங்கள்லேருந்து நகரங்கள் வரைக்கும் ரொம்ப இயல்பான ஒரு விஷயமா இருக்கு. இதே மாதிரியே ஒரு முதியவர் ஒருவர் தன்னுடைய செல்ல பிராணியுடன் நடைபயிற்சி மேற்கொண்டு போயிட்டுருக்காரு. அவர் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு சற்றே எதிர்பார்க்காத வகையில் இருசக்கர வாகனத்திலேருந்து வந்த இளைஞன் ஒருவன் அந்த முதியவர் மேலே மோதிடுறான். அந்த இருசக்கர வாகனம் மோதின உடனேவே அந்த முதியவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார். இந்த நிகழ்வை யாருமே கவனிக்கல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அந்த இளைஞன் அந்த இடத்துலேருந்து சிட்டா பறந்து போயிட்டான். இதை ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்த மாணிக்கம் மட்டும் அந்த முதியவர்கிட்ட ரொம்ப வேகமாக நெருங்கி வராரு. மாணிக்கத்தோடைய தோற்றத்தை பார்த்த உடனே அவர் கூட வந்த நாய் ரொம்ப அதிகமாக குறைக்க ஆரம்பிக்குது. மாணிக்கம் தன்னுடைய சட்டையை கழற்றி அந்த முதியவர் நெற்றிலேருந்து வரக்கூடிய ரத்தத்தை முதல்ல நிறுத்தினாரு. பிறகு அவருக்கு ஒரு கட்டும் போட்டு விட்டாரு. இதை பார்த்த அந்த நாய் தன்னுடைய எஜமானருக்கு இவர் உதவிதான் செய்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஆஸ்வாசப்பட ஆரம்பிச்சுது. நல்ல வேலையாக அந்த வழியே ஒரு ஆட்டோ வருது. அந்த ஆட்டோவில் அந்த முதியவரை ஏற்றிட்டு மாணிக்கம் மருத்துவமனைக்கு போகிறாரு. அந்த ஆட்டோவுக்கு பின்னாடியே அந்த நாயும் ஓடி வருது மருத்துவமனைக்கு. மருத்துவமனைக்கு போன உடனேவே அந்த முதியவருக்கு தேவையான முதலுதவி அத்தனையுமே செய்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு தகவல் கொடுத்து எல்லாருமே வந்துடுறாங்க. ஒரு சில நிமிடங்கள் கழித்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் ஜீப் வருது. ஒரு 4-5 காவலர்கள் மாணிக்கத்தை அப்படியே முறைத்தபடியே மருத்துவமனைக்குள்ளார போகிறாங்க. மாணிக்கத்துக்கு ஒன்றுமே புரியல. குத்துக்கால் போட்டு உட்கார்ந்துட்டு இருந்த மாணிக்கத்துக்கிட்ட உள்ளேந்து ஒரு காவலர் வந்து உன் ஐயா உள்ளே கூப்பிடுறார் அப்படின்னு ஒரு அதட்டல் தோணியில் சொன்னார். அதை கேட்ட உடனே ரொம்ப பயந்து போய் மாணிக்கம் உள்ளே போய், ஐயா நீங்கள் என்னை வர சொன்னீங்களா அப்படின்னு பரிதாபமாக கேட்குறாரு. உடனே கிட்ட வந்த காவலர் மாணிக்கத்துக்கிட்ட, என்னடா எத்தனை நாள் திட்டம் இது அப்படின்னு சொல்கிறாரு. திட்டமா ஐயா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடா நடிக்கிறியா? நீயும் அந்த ஆட்டோக்காரன் என்னை கூட்டு கலவானியா அப்படின்னு மறுபடியும் கேட்குறாரு. மறுமுனையிலேருந்து ஒரு காவலர் ஓடி வந்து மாணிக்கத்தோடைய கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சிட்டு, இவங்கிட்டலாம் நீங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது சார், கையால் தான் நீங்கள் வேலையை காமிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் அரைஞ்ச உடனே நிலை தடுமாறி மாணிக்கம் கீழே உழுந்து தட்டு தடுமாறி எழுந்து நிற்க முற்படுறாரு. மறுபடியும் ஒரு காவலர் வந்து அவர் மேலே ஓங்கி உதைக்கிறாரு. மறுபடியும் மாணிக்கம் போய் கீழே விழுறாரு. ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லிடு, இல்லையா ஒன்னையும் அந்த ஆட்டோக்காரனையும் முட்டியை பேத்துருவேன், இங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் தரன்னு இழுத்துட்டே போவேன் அப்படின்னு பேசுகிறாங்க எல்லாருமே சேர்ந்து. மாணிக்கத்துக்கு ஒன்றுமே புரியல. ஐயா தயவு செஞ்சு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க, நான் ஒன்றுமே செய்யலையே அப்படின்னு வெள்ளேந்தி குரலில் மாணிக்கம் பேசுகிறாரு. ஆனால் மாணிக்கம் பேசுகிறது அவங்க காதில் விழவே இல்லை. ஒரு காவலர் மட்டும் சொல்கிறாரு, ஐயா கழுத்தில் போட்டிருந்த 20 பவுன் சங்கிலியை காணுமா, அதை நீங்கள் தான் எடுத்திருக்கீங்க, ஒழுங்கு மரியாதையாக அதை எங்கே வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களை இதோட விட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே மாணிக்கத்துக்கு தலையே சுத்துறா மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் இது வரைக்கும் என்னை அடித்தது கூட எனக்கு வலிக்கலைங்க ஐயா, ஆனால் இந்த வார்த்தை தான்யா என்னால் தாங்க முடியல. நான் ரோட்டில் கிடக்கிற குப்பையை எடுப்பனை ஒழிய என் மனசில் குப்பை கிடையாதுங்க ஐயா அப்படிங்கிறாரு மாணிக்கம். குப்பை பொறுக்கிறவனுக்கு என்னடா வீராப்பு அப்படின்னு மறுபடியும் ஒரு அடி விழுது மாணிக்கத்து மேலே. ஒரு நிமிடத்தில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு தொலைபேசி அழைப்பு ஒன்று வருது. அந்த தொலைபேசியில் மறுமுனையில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல, அப்பாடா தப்புச்சோமுடா சாமி அப்படிங்கிற ஒரு முக தோரணையில் ஒரு காவலர் உள்ளேருந்து வெளில வராரு. அவர் வந்து மற்ற காவலர்கிட்ட என்ன செய்தியை பரிமாறுறாருன்னா, ஐயா வீட்டிலேருந்து கிளம்பும் போதே செயினை வீட்டில் கழட்டி வச்சுட்டு தான் வந்தாராம் அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே சுற்றி இருந்த காவலர்கள் எல்லாருமே பெருமூச்சு விடுறாங்க. ஆனால் மாணிக்கத்துக்கிட்ட யாருமே எதுவுமே வெளிப்படுத்திக்கவே இல்லை. வா வந்து உன் அட்ரஸை கொடுத்துட்டு போ அப்படின்னு மட்டும் ஒரு காவலர் வந்து சொன்னார். பிறகு மாணிக்கம் எதுவுமே பேசாமல் தன்னுடைய கன்னத்தையும் கையும் தடவிக்கிட்டே கண்கள் ஃபுல்லாக கண்ணீரோடு அந்த மருத்துவமனையிலேருந்து வெளில போனார். மறுநாள் வழக்கம் போல அவர் குப்பை சேகரிக்கிறதுக்காக அந்த முதியவர் இருக்கும் தெரு பக்கமாக அவர் போனார்.
அந்த முதியவர் வீட்டில் இருக்கிற நாய் மட்டும் மாணிக்கத்தை பார்த்த உடனே கதவை தாண்டி ஓடி வந்து மாணிக்கத்தை தன்னுடைய கால்களால் கட்டிக்குச்சு. நாக்கால அவருடைய கால்களை நக்கி அவருக்கு நன்றியை சொன்னுச்சு. அந்த வீட்டுக்கு வெளில நாய்கள் ஜாக்கிரதை அப்படிங்கிற ஒரு பதாகை மட்டும் தொங்குச்சு. அதை பார்த்தபடியே வேற எந்த வார்த்தையுமே பேசாம மனதில் ஆயிரம் கேள்விகளோட ஒரு சிறிய புன்னகையோட அந்த வீட்டை கடந்து போறாரு மாணிக்கம்.